வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் ஹெல்த்தியான உணவு வகைகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இந்த வாரம் முழுக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் பழங்கள், காய்கள், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வகைகள் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாரம் முழுக்க மாலையில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், அதாவது பூக்களாக இருக்கட்டும், இலைகளாக இருக்கட்டும், இதில் என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது அண்ட் இந்த பொருட்களால் நம்மளால் என்ன ஹெல்த்தியான உணவு வகையெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே இன்னைக்கு கான்செப்ட் இன்னைக்குன்னு இல்லை, இந்த வாரம் முழுக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன், இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாமா அப்படின்ட்டு. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி எதனால டாக்டர் இந்த ஒரு கான்செப்ட் இந்த வாரம் நம்ம நேயர்களுக்காக நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சீங்க? இப்போது ஒரு மாலை போட்டு மரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாகவே இலக்கியங்கள்ல இருந்தே இந்த மாலை போடக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருந்தது. கண்டிப்பா. இப்போது இறை வழிபாட்டுக்கு ஒரு அரசன் ஒரு மாலை போடுறது, அப்புறம் ஊர் பெரியவங்களை மரியாதை செலுத்துறதுக்காக மாலை போடுறது, அல்லது ஒரு பெரியவங்களை போய் பார்க்க போனோம்னா ஒரு மாலை செஞ்சு போடுறது அப்படிங்கிறது எதை வச்சுனாலும் மாலை செஞ்சு போடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி மாலைகள் இருந்தது. நீங்கள் கூட இலக்கியங்களை படிச்சிருப்பீங்க. வஞ்சி மாலை போடுதல், காஞ்சி பூவை சூடிக்கொண்டு மாலையிடுதல், அப்புறம் வெற்றி வாகை சூடுதல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெற்றி பெற்ற மன்னனுக்கு வாகை பூவினால் இருக்கக்கூடிய மாலையை போட்டு சூடுதல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்தந்த மாலையில் அந்தந்த தருணத்தில் போடக்கூடிய அந்த பொருட்களுக்கு சிறப்பான குணங்கள் உண்டு. அந்த மாலையை அணிவிச்சிருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய மனம் அவர்களுக்கு புத்தி கூர்மையை ஏற்படுத்துது. எந்த வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலைக்கான இயல்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த மாலையை இப்போல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி பல கோயில்கள்லையும் பல இடங்கள்லையும் பல திருவிழாக்கள்லையும் அந்த பூக்கள் படுற பாடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாலையை போட்டுட்டு அது ஏதோ ஒரு சம்பிரதாயமாக நினச்சிட்டு அதை போட்டுட்டு அதை தூக்கி தூர போட்டு குப்பையில் போயிடுது. என்ன இந்த வாரத்தில் இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கான இன்னொரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த மாலையை போட்டுட்டு அந்த மாலையில் இருக்கக்கூடிய பூக்களாகட்டும் இலைகளாகட்டும் அதை பக்குவப்படுத்தி வச்சிருந்து அதை மருந்துக்காகவோ அல்லது உணவுக்காகவோ பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதுக்கு தான் பழங்காலத்தில் மாலை போடுறதுனே ஒரு பழக்கம் இருந்தது. அந்த மாலையை மனம் இருக்கிற வரைக்கும் அந்த மாலையை கழுத்தில் அணிவிச்சிருப்பாங்க. அது காய ஆரம்பித்த பிறகு, மனம் குறைஞ்ச பிறகு வீட்டில் ஒரு ஓரமாக அதை வச்சு காய வச்சு அந்த காய்ந்த சருகுகள், பூச்சருகாக இருக்கட்டும் அல்லது இலை சருகாக இருக்கட்டும், அதை எடுத்து சேமித்து வச்சு அதை மருந்தாக பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது. அந்த கருத்தை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம். துளசி ரொம்ப பவ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டு விஷ்ணு கோயிலில் போய் போடுவாங்க. அப்புறம் அது முடிஞ்ச பிறகு அதெல்லாம் குப்பையில் போயிடும். அருகம்புல் மாலை போடுவாங்க, வெற்றிலை மாலை போடுவாங்க. எல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் சிறந்த மருத்துவ குணம் உள்ள பொருட்கள். அவ்வளவையும் நம்ம மருத்துவக்காக பயன்படுத்தணும், உடல் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டாக்டர் எங்களுக்காக நீங்கள் கொடுக்க போறீங்க? இன்னைக்கு முதல்ல ஒரு வெற்றிலை மாலை. வெற்றிலை மாலை, வெற்றிலையில் நம்ம மாலை செய்யறது வழக்கம் உண்டு. கண்டிப்பா. அதை வச்சு என்ன உணவுப் பொருள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய மருத்துவ குணங்களையும் பார்த்துட்டோம்னா, மக்கள் வெற்றிலையை சும்மா கோயிலுக்கு போயிட்டு அதை தூக்கி தூர போட்டுறாம அதை அவங்களுடைய உணவுல சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறோம். ஸோ வெற்றிலை வச்சு என்ன செய்ய போறோம் டாக்டர்? வெற்றிலை ரசம். வெற்றிலை ரசம். இன்னைக்கு அந்த வெற்றிலை ரசம் தான் இன்னைக்கு செய்ய போறோம். வழக்கமான ரசம் தான். நம்ம ஏற்கனவே புளி பயன்படுத்துறதுனால அந்த குடம்புளிச்சாறு, மிளகு, பூண்டு இந்த மாதிரியான ரசத்துக்கு போடக்கூடிய பொருட்கள் தான். சிறப்பான பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா வெற்றிலை. இந்த வெற்றிலை போட்டு ரசம் வச்சு நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய நன்மைகள் எல்லாம் முழுமையாக வீட்டில் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். கண்டிப்பா. ஏன்னா வெற்றிலை போடக்கூடாதுன்னு சிலர் சொல்லி தள்ளி வச்சிருவாங்க. ஆனால் வெற்றிலையினுடைய நன்மைகள் பல குடும்பங்களுக்கு கிடைக்காமலே போயிடுது. இப்போ வெற்றிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதில் உள்ள நன்மைகள் எடுத்துட்டோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு, அதாவது குடல், வயிறு இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மூச்சு பாதை, மூக்கிலிருந்து மார்பு வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்குது. கண் பார்வையை பலப்படுத்துது, மூளையினுடைய ஆற்றலை மேம்படுத்துறது. அதே மாதிரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இது மாதிரி பல நன்மைகள் இந்த வெற்றிலையில் உண்டு. வெத்தலையை லேசாக வாட்டிட்டு
சூடில் வாட்டிட்டு கசக்கி பிழிஞ்சு சாறு 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க ஆர்வத்தோடு படிக்கிறது, பெரியவங்க வேலைக்கு போகிறவங்க ஆர்வத்தோடு வேலைக்கு போகிறது, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு துடிப்போடு செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த வெற்றிலை கொடுக்குது. இது மாதிரி பல நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை நீங்கள் ரசமாக செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ விருப்பம் இருக்கக்கூடிய நாளில் அல்லது வெற்றிலை நிறைய கிடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த ரசத்தை பண்ணி சாப்பிட்டு இத்தனை நன்மைகளையும் அவங்க பெற்றுக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். ஸோ வெற்றிலை அப்படின்ற விஷயம் வந்து 1-2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் ஒரு குடும்பமே சேர்ந்து சாப்பிடணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரசம் செஞ்சேன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடுறேன். ஸோ டாக்டர் சொன்ன இந்த வெற்றிலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை ரசம். வெற்றிலை ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: வெற்றிலை, தக்காளி, பூண்டு, நல்லெண்ணெய், பனவெல்லம், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, பெருங்காயத்தூள், குடம்புளிச்சாறு. ஸோ இந்த ரசம் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ரசம். நம்ம செய்கிற அதே ஃபார்மேட் தான், பட் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டாக வந்து நம்ம வெற்றிலையை சேர்க்குறோம். ஸோ பேன் நல்லா சூடாகட்டும். பேன் சூடானோடனே நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடான உடனே ஜீரகம், பூண்டு இது 2த்தையும் சேர்த்து வறுக்கலாம். ஸோ இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெற்றிலையை சேர்த்துடலாம். ஸோ இந்த கலவையோட அந்த வெற்றிலை வந்து சேர்ந்து பிளெண்ட் ஆகும்போது அந்த வாசம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றிலையும் வந்து நம்ம கோல்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய, அதாவது கோல்டு வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் அது. ஸோ இதோட தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஒன்றா சேர்ந்து வதங்கிறதுக்காக, அந்த மசாலா செய்கிறதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதோட வந்து நம்ம கரைத்து வைத்திருக்க குடம்புளிச்சாறு சேர்த்துடுறோம். இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் லைட்டாக உப்பு போட்டோம். ஸோ வெற்றிலை ரசம் வந்து இங்கே லைட்டாக கொதி வருது. ஸோ நடுவில் அந்த மசாலாலாம் வந்து நுரைச்சி வருது இல்லையா, அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெற்றிலை ரசம் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சுவை இன்னும் சேர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிஞ்ச் பனவெல்லம் சேர்த்துடலாம். ஸோ இந்த சுவை மிக்க அந்த வெற்றிலை ரசத்தை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சுவை மிக்க ரொம்ப ஹெல்த்தியான வெற்றிலை ரசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே
ஓகே நேர்களே, வெற்றிலை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேர்களோட கேள்விகள் இருக்கு. ஸோ அதை டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து வெற்றிலை ரசத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணும் டாக்டர். வெற்றிலை ரசம் சூப்பராக வந்தது. அண்ட் அந்த வெற்றிலை வதக்கும் போது வந்த வாசனை இருக்கே டாக்டர், சூப்பராக இருந்தது டாக்டர். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். டாக்டர் குமுதன் தஞ்சாவூர் எழுதியிருக்காங்க. அதாவது அவருக்கு வந்து ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கு. அவர் நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரா. ஸோ ப்ரெஷருக்கு வந்து தேங்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க. அது சாப்பிடலாமா இல்ல எப்படி சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவர் கேட்குற கேள்வி வந்து ரத்த கொதிப்புக்கு தேங்காய் பயன்பாடு அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் வந்து ஒரு மருந்துன்னு சொல்லக்கூடியது. உணவின் மூலமாக அந்த ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த பொருள் தான் தேங்காய். ஒரு காலத்தில் அந்த தேங்காய் சாப்பிட்டா ரத்த கொதிப்பு கூடிடும், அல்லது வந்து இதய மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடிடும்ன்ற மாதிரி தவறான பரப்புரை ஏற்பட்டு போச்சு. கண்டிப்பா அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல முடியல. ஆனால் அது வந்து முழுமையான தவறு அப்படிங்கிறத இக்காலத்தில் இருக்கக்கூடிய பல ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இந்த நிகழ்ச்சி, இந்த கேள்வி மூலமாக நம்ம தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரத்த கொதிப்பு, அதிக சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா இதய நோய்கள், மூளையை தாக்கக்கூடிய பல நோய்கள், இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு அமிர்தம். ஸோ டாக்டர் அடுத்ததாக வினோதினி தர்மபுரியிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கு வந்து எதிர்பார்த்தலை வந்து பை நேச்சுரல் வே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. பொதுவாக எதிர்பார்த்தலை கூட்டுறதுக்குன்னு சித்தர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது, குழந்தை பிறந்து ஒரு 16ஆவது நாள்லேருந்து உரை மருந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே. வசம்பு, அதிமதுரம் இதெல்லாம் கலந்த உரை மருந்து அல்லது உரை மாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சித்த மருந்து கடைகள்லேயே கிடைக்குது. வீட்டிலேயே எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு தாய்ப்பாலில் உரைச்சி கொடுப்பாங்க. உரைப்பு கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த உரை மருந்து கொடுக்குற வழக்கம் பல வீடுகளில் இல்லாத போயிடுச்சு. அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ட்டில் பெருக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனரலைஸ்டு இம்யூனிட்டியாக இருக்கட்டும் அல்லது ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியாக இருக்கட்டும், அந்த எல்லாம் பெருக்கக்கூடிய ஆற்றல் அந்த உரை மருந்துக்கு உண்டு. எலும்பு மஞ்சையை பலப்படுத்தி அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எதிர்பார்த்தலுக்குன்னு உள்ள சிறப்பான அணுக்கள், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் உருவாக்குறது, ஏதாவது குறிப்பிட்ட நோய் நிலையில் வரக்கூடிய தாக்கத்தை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்கறது, இது மாதிரி பல வேலைகளை வந்து அந்த உரை மருந்து செய்து. அடுத்ததாக சேய் நெய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற வழக்கம் ஒன்று உண்டு. நெய்யில் சில விதமான மூலிகைகளை போட்டு சேய் நெய்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது சித்த மருந்தில். அதை 10ஆவது நாள் கொடுக்க சொல்லுவாங்க. இதுவும் எதிர்பார்ட்டில் பெருக்கிறதுக்கு ஒரு வழிவகை உண்டு. அதே மாதிரி இதே மாதிரியான பல விதமான நெய் மருந்துகள், நெய்யில் போட்டு மூலிகைகளை போட்டு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே மூளையையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க. மூளைக்கு செல்லக்கூடிய அந்த மருந்துகளை வந்து தடுக்கிறதுக்குன்னு உண்டு. ஏன்னா மூளைக்கு எல்லா மருந்துகளையும் உடல் அனுப்பிடாது. அதை தாண்டி இந்த மூலிகையினுடைய நன்மைகளை கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நெய் மருந்துகளுக்கு உண்டு. அப்போ இந்த மாதிரியான நெய் மருந்துகள் கொடுக்கறது, உரை மருந்து கொடுக்கறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காலையில் இளம் வெயிலில் குழந்தைய கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்கிறது, இது எல்லாமே எதிர்பார்த்தல இயல்பாகவே உயர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷும் பார்த்தோம். அண்ட் நேர்களோட கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கொடுத்துருந்தீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. தேங்க்யூ டாக்டர். ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வெற்றிலையோட குணாதிசயங்கள் என்னென்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை ரசம் செஞ்சோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ரொம்பவே ஒரு யூனிக்கான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.